வணக்கம் மகளேனா உங்கள் நிலா வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நிலா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி 3வது வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றது தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு வெளியில் வந்து நாங்கள் சாமி வச்சுருப்போம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த சாமிக்கு 3வது வாரம் வெள்ளிக்கிழமை எப்படி படையல் போட்டோன்றது தான் இந்த வீடியோ. அது வந்து ஆக்சுவலி நாங்கள் பண்ணலை. நாங்கள் வந்து வாரமே படைக்க வேண்டியது. வாரம் தான் என்னோடய நாத்தனார் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் போயிட்டோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் படைக்கலை. ஆனால் நாங்கள் 4வது வாரம் செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். அந்த 4வது வாரம் வீடியோ கூடிய சீக்கிரம் நான் வந்து எடிட் பண்ணி போட்டுருவேன்னு நினைக்கிறேன், போஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது 3வது வெள்ளிக்கிழமை. எங்கள் நெய்பர் வந்து இந்த அண்ணா வீட்டில் தான் வந்துட்டு வேண்டிக்கிட்டாங்க அந்த சாமி நேர்த்திக்கடன் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக கூழ் ஊற்றி கும்பம் படைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தாங்க போல். இவங்க தான் அவங்க வீட்டு மருமகள். ஃபஸ்ட்டு வந்து அந்த அண்ணா பேர் ராஜா, அந்த அண்ணி பேர் வந்துட்டு கவிதா. அந்த பாட்டி ஒருத்தவங்க சாமி வந்துருச்சு, அவங்க தான் அவங்களோட அம்மா. கூழ் படைக்கும்போது பாட்டிக்கு வந்து சாமி வந்துச்சு. அவங்க மேலே வந்து அங்காளமாக இருக்காங்க. அந்த சாமி வந்தாங்க. வந்துட்டு உங்களுக்கு திருப்தியா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அந்த சீன் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து படைச்சிட்டு கூழ் வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நாங்களே வந்து செலிப்ரேட் பண்ணால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி. இந்த இன்பிட்வீனில் வந்து அது மாதிரி சவுண்டுலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கு பேபி தான் வந்துட்டு வாயிலே வந்துட்டு ரயில் வண்டி ஓட்டிகிட்ருக்கார், தூன்னு. நெக்ஸ்ட் வந்து சிக்கு பேபி கூப்பிட்டு போய் நாங்கள் படைச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஆளாக போய் படைச்சாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா மக்களும் படைச்சாங்க. இவங்க வந்து என்னோடய சின்ன மாமியார். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய அம்மா அப்பா வந்து படைச்சாங்க சிக்கு பேபியை தூக்கிட்டு. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ராஜமாதா படைச்சாங்க. ஆமாம் நிலா ராஜமாதா சொல்கிறேன், அவங்க யாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்ஸ்டாவில் கமெண்ட் வந்துச்சு. ராஜமாதானா வேறு யாரும் இல்லைங்க, அவங்க தான் என்னோடய மாமியார். நான் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன். அது ஏன்னு தெரில, எனக்கு அவங்கள பார்த்தோன்னே அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ராஜமாதா கட்டளையே சாசனம்ன்ற மாதிரி தான் அவங்க கேரக்டரும். அதனால் வந்துட்டு அந்த நேமை நானே வச்சுட்டேன். ஏன் வச்சேன்னு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அதனால் வந்து அந்த நேமை நான் சூஸ் பண்ணது அவங்களுக்கு. அது அப்படியே பழகிடுச்சு. அவங்கள யார்கிட்ட எது சொன்னாலும் நான் ராஜமாதாவா அப்படின்னு சொல்லியே பழகிடுச்சு. அதனால தான் உங்ககிட்டயும் அப்படியே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கு பேபியை வந்துட்டு ராஜமாதா தூக்கிட்டு போயிட்டு கூழ் வாங்கினாங்க. கொட்டாங்குச்சியில் எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க சிக்கு பேபி. அதை நான் குடித்தேன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கும்போது நம்மளோட பிரணாவ்னு ஒரு குட்டி பையன், யாருன்னா அந்த ராஜா நான் சொன்னேன்ல கூழ் ஊற்றுறவங்க, அவங்க தான் வந்துட்டு அவங்களோட பையன். இந்த பையன் தான் செம்ம வாள், மாமின்னு பின்னாடியே சுற்றிட்டே இருப்பான். கூழா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆமாம் குடின்னோடனே குடிச்சிட்டான் என்கிட்டருந்து வாங்கி. செம்ம ஸ்மார்ட் பாய். என்னென்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னாடி சுற்றி வந்துகிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க எங்களோட நெய்பர் தான், என்னோட ராஜமாதாவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கடைசியில் வந்துட்டு அவங்களுக்கும் சாமி வந்துச்சு. அப்புறம் எல்லாமே கேட்டு என்னம்மா திருப்தியம்மா எல்லாமே சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கூழ் ஊற்ற போகிறோம். எங்கள் அம்மா வீட்லேயும் கூழ் ஊற்றுனாங்க 3rd வீக் வந்து சண்டே. நெக்ஸ்ட் வந்து அந்த விலாகும் வரும். கண்டிப்பாக சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மக்களே. டவர் கிடைக்க மாட்டேது மக்களே இந்த வீக்கில். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழே உட்காந்து சுத்தமாக டவரில், ரூமுக்கு வந்தால் மட்டும்தான் டவர் கிடைக்குது. ரூமுக்கு வரும்போதெல்லாம் வந்து சிக்கு போய் தூங்க வைக்கிறது, இப்படியே சவுண்ட் இல்லாமல் இருக்கணும், அப்படியே மேனேஜ் பண்ணணுமா. ஸோ முடியல. சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சாயந்தரம் ஒரு 7:30 அந்த மாதிரி ஒரு கும்பசோறு வந்து கும்பம் படைத்தோம். அடைச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போனாங்க, வேண்டிக்கிட்டும் போனாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கூழ் ஊற்றும் போது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு ராஜமாதாட்ட சொல்லிட்டு போனாங்க. தலைக்கு மட்டும் பார்த்திங்களா இலையில ஸ்பெஷலாக எப்போவுமே தலை தாங்க. சீக்கிரமாக ஒன்று சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை மக்களே, டேக் கேர் ஆல், ஹாப்பியாக இருங்க, அடுத்தவங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ட்ரூ சிக்கு பேபி சொல்கிறார்.